ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கூல் லாகர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸோ WCC3யில் இருக்க NPL 2024 தான் விளாட போகிறோம். ஸோ இது வந்து 2024 2023 எனக்கு வந்து சரியாக தெரில. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ப்ரோ, உனக்கு எப்படி ப்ரோ WCC3யில் இருக்க NPL டோர்னமெண்ட்டு அன்லாக் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகுது. ப்ரோ, நான் வந்து டவுன்லோட் பண்ணி 10 மினிட்ஸ் தான் ஆகுது. அப்புறம் எப்படி ப்ரோ நீ வந்து NPL அன்லாக் பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அன்லிமிட்டெட் மாடு, ஸோ அதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணிட்டு நீங்களும் NPL விளாடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, NPL எபிசோட் 1 ஆக்ஷன் தான் நம்ம எனக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆக்ஷன் வந்து ஆட்டோ ப்ளே பண்ணிடலாம். ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஆக்ஷனு. அதுக்கு ஏன் 7 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஒரு 3-4 பிளேயர்ஸை வந்து நம்ம பிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து பிட்லேயே போய்க்கலாம். அப்படி ஒரு வேளை நம்மளுக்கு வரலன்னா நான் வந்து ஆட்டோ ப்ளே கொடுத்துட்றேன். ஸோ ஸ்டார்ட் ஆஃப் வித் மார்க்யூ பிளேயர்ஸ் பூல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க்யூ பிளேயர்ஸ் இருக்கணுமா. மார்க்யூ பிளேயர்ஸில் KL ராகுல், அப்புறமா ஃபேஃப் டு பிளஸிஸ், ரவிச்சந்திரன் அஸ்வின், குவிண்டன் டிகாக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து எல் ராகுல், அதாவது பேரெல்லாம் இதில் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க WCC3யில். ஸோ எப்படி இருக்கா, இது வந்து நம்மளுக்கே தெரியுது ஈஸியாக. அவங்க பேர் வந்து மாற்றிருந்தாலும் இது வந்து KL ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியுது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து கடைசி இருக்க பார்த்து பிடிச்சிருந்த ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா நம்ம வந்து 180 அடிச்சிட்டோம். 180லேயே ரொம்ப நேரம் நின்று இருக்குது. ஸோ ஒரு 200 அடிக்க சப்போர்ட்டாக இருங்க. நம்ம 500லாம் அடிக்கணும்னு ரொம்ப ஆசை. சரி, நான் வந்து KL ராகுலுக்கு வந்து பிட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட்டும் போடவா இல்லை வேணாமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் வந்து GTA 5 போட்டிருப்பேன். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க. கமெண்ட்ஸும் நிறைய பேர் இந்த கேம் போடுங்க. டெவ்வியர் தான் நிறைய பேர் போட சொல்லியிருந்தீங்க. அதனால் டெவ்வியர் போடலான்னு இருக்கேன். சரி, இப்போ வந்து KL ராகுலில் வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால் குஜராத் டைட்டன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ வரது ஃபேஃப் டு பிளஸிஸ். நம்மளுக்கு வந்து ஃபேஃப் டு பிளஸிஸ் நான் வந்து பிட் பண்ணி பார்க்குறேன். அப்படி நம்மளுக்கு வந்து பிட் பண்ண முடியலன்னா நான் வந்து ஸ்கிப் த பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஸோ நம்ம வந்து ஃபேஃப் டு பிளஸிஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர். அடே ஃபேஃப் டு இது வந்து பிளஸிஸ் தான், அதனால தெரியுது. பட் அவர் சவுத் ஆஃப்ரிக்காலேயே, அவர் வந்து ஆஸ்திரேலியா தானே? ஆமாம், ஆஸ்திரேலியா தான் நினைக்கிறேன். எஸ், ஆஸ்திரேலியா தான். எதுக்கு இவரை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஃப்ளாக் போட்டு காமிச்சிருக்காங்க தெரில. ஸோ இதில் ஏதோ சம்திங் மிஸ்டேக் தான் போல். ஸோ இன்னைக்கு அதாவது சண்டே இந்த வீடியோ வந்துடும். ஸோ எபிசோட் 2 யாருக்கு நம்ம விளையாட போகிறோம்னு தெரில. பட் எபிசோட் 2 எப்போ வரும் அப்படின்னா, அடுத்த சாட்டர்டே ஒரு 5 to 7 PM வந்துடும் கண்டிப்பாக. என்ன ப்ரோ சாட்டர்டேன்ற ஒரு வாரமாக? எஸ், நான் வந்து மற்ற வீடியோலாம் எடிட் பண்ணி போடணும். எனக்கு வந்து நிறைய வீடியோ இருக்குது. ஸோ மற்ற வீடியோவும் நான் வந்து எடிட் பண்ணி போகிறதால கொஞ்சம் இல்லை, நான் ரொம்ப நாள் டைம் எடுக்கும். அது தனியாக எடிட் பண்ணி நான் வந்து வாய்ஸ் கொடுத்து. நீங்கள் தான் மைக் வாங்கிட்டீங்களே ப்ரோ அப்படின்னா, மைக் வாங்கினா அது வந்து ஒரு மாதிரியாக கேட்குது. நம்ம இப்போ வந்து vlog அந்த மாதிரி போகிறோன்னா நல்லா கேட்கும். பட் கேமிங்க்காக நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கு. நான் வந்து பிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபேஃப் டு பிளஸஸ்க்கு. அவருடைய மணி தான் ஏறுதே தவிர எதுவுமே ஏற மாட்டேங்குது. மணி ஏறுது, பட் நம்மளால் பிட் பண்ண முடியல. நான் பிட்டுன்னு கொடுத்துட்ருக்கேன். நம்மளுக்கு வந்து இவர் வந்து சோல்டே ஆக மாட்டேங்கிறாங்க. பாருங்கள், 4 crores. அவர் வந்து 1 crore பேஸ் ப்ரைஸு. பட் இப்போ வந்து 4 crores கிட்டே போயிடுச்சு. நம்ம வந்து ஸ்கிப் த பிளேயர் கொடுத்துடலாம். இருங்க, முடியாதாயா? ஆட்டோ ப்ளே பண்ணிடுறேன். ஸ்பெண்ட் காயின்ஸ். ஸோ காயின்ஸை ஸ்பெண்ட் பண்ணுறா 5000 காயின்ஸு. ப்ரோ என்ன ப்ரோ 5000 காயின்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க? அவ்வளோ காசு கிடைக்குமா ப்ரோ? எஸ், இது வந்து அன்லிமிட்டெட் மாடு, அன்லிமிட்டெட் மணி மாடு. ஸோ நீங்கள் வந்து நான் கொடுக்குற லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வந்து நீங்கள் வந்து கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்களும் ஈஸியாக NPL ஆடலாம். யாருமே இந்த மாதிரி ஒரு வீடியோ விட்டுருக்கவே மாட்டாங்க, ஃப்ரீயாக NPL ஆடுறது. நான் மட்டும் விட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அன்கேப்டு ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் வந்து எல்லாருக்குமே ஆட்டோ ப்ளே பண்ண போகிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் IPL ஆக்ஷன் WCC3யில் NPL ஆக்ஷன் விளாட்றேன். அதனால் நான் வந்து இது வரைக்கும் RC24ல் நம்ம வந்து விளாடிருக்கோம் 3 மேட்ச்சு. டெஸ்ட் மேட்ச் 1, அப்புறமா 2 T20. ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா கூட, இன்னொரு மேட்ச் வந்து பாகிஸ்தான் கூட. ஸோ அதில் வந்து நீங்கள் டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருந்தீங்க. ஸோ டெஸ்ட் மேட்ச்சே போடலாமா இல்லை வேணாமா அப்படின்னுங்க. ஸோ நான் வந்து எல்லாத்துலேயும் ஆட்டோ ப்ளே கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து அன்கேப்டு பேட்ஸ்மேனுக்கு நம்ம வந்து ஆட்டோ ப்ளே பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், எக்கச்சக்கமாக 5000 காயின்ஸை நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கேன். பட் என்கிட்ட மணி குறையவே மாட்டேங்குது. இப்போ வந்து அன்கேப்டு ஆல்ரவுண்டர்ஸை நம்ம வந்து ஆட்டோ ப்ளே பண்ண போகிறோம். ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு நம்ம கையில் என்ன டீம் இருக்கோ அந்த டீமை வச்சு நம்ம வந்து
என்பிஎல் டோர்னமெண்ட்டை வந்து ஆட போகிறோம். இப்போ வந்து அன்சோல்டு பிளேயர்ஸை நம்ம வந்து வாங்கிக்கலாம் சில பேர். சரி கைஸ், இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே ஆட்டோ ப்ளே பண்ணிட்டோமா? இப்போ போயிட்டு நம்மளுடைய டீம் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம டீமில் வந்து குவிண்டன் டிகாக், தினேஷ் கார்த்திக், புருக்குன்னு யாரும் இருக்காங்க. புருக்கா ப்ரோ, என்ன ப்ரோ? அப்புறமா பால்ராஜ், ஷர்மாவா, ரோஹித் ஷர்மாவா, கிளென் மேக்ஸ்வெல், ஜடேஜா, ஆலனு, வாசு, இவங்களாம் யாருன்னு விராட் கோலி இருக்கார். ஓகே, இவங்களாம் படிக்கல் இருக்கா, ஆசிலுடு படிக்கல் இருக்கார், சாரி ஆசிலுடு, பட்டேல், ஹர்ஷல் பட்டேல், அப்புறமா வேறு யாருமே எனக்கு இதில் அவ்வளோவா தெரியல கைஸ். ஸோ இவங்களாம் தான் நம்மளுடைய டீமுக்கு வந்து ஆட போகிறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாரையும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம வந்து யாரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், பெங்களூர் பிளாஸ்டர்ஸ். நான் வந்து ஆர்சிபிக்கு தான் விளையாட போகிறேன். எஸ், ஐ எம் ஆர்சிபி ஃபேன். சிஎஸ்கே ஃபேனும் தான், நான் வந்து எல்லா ஃபேனும் தான். இப்போ வந்து சிஎஸ்கேவா ஆர்சிபி அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு பிடிச்சது அவங்க சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஆர்சிபி தான் பிடிக்கும், சிஎஸ்கேவும் எனக்கு பிடிக்கும், ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். பட் ஆர்சிபி மோஸ்ட்டாக பிடிக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பிளேயிங் 11 பிளேயிங் டீமு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்பிஎல் டோர்னமெண்ட் ஆக போகிறோம். சரி, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ நான் வந்து இந்த ஃபுல் டோர்னமெண்ட் என்பிஎல் டோர்னமெண்ட்டை நான் வந்து மீடியமில் தான் விளாட போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஈஸியில் ஆடவே தேவையில்லை, ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் போதுன்னு நினச்சேன். ஸோ மீடியம் அதுக்கப்புறமா விளாடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து குஜராத் ஜெயண்ட்ஸோடு தான். ஸோ இங்கே பாருங்கள், டோட்டலாக 14 மேட்சஸ். எஸ், 14 மேட்சஸ் இருக்குது. ஸோ 14 மேட்சஸில் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து குஜராத் ஜெயின்ஸோட அகமதாபாத்தில், அதாவது குஜராத்தோட ஹோம் கிரவுண்டு. நெக்ஸ்ட்டு மேட்ச் வந்து மும்பை மாஸ்டரோட, அது வந்து நம்மளுடைய ஹோம் டவுன் பெங்களூரில் தான் ஆட போகிறோம். சரி கைஸ், இந்த வீடியோ நீங்கள் கிடச்சிருக்க பார்த்துருப்பீங்கன்னு நினச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ஆள வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எபிசோட் 2 அடுத்த சாட்டர்டே தான் வரும். பை கைஸ்.